இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த வாரத்திற்கு மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், இல்லை மிதுனராசி என்பர்களுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். 21/4/2025 27/4/2025 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு பார்த்து முடிச்சிடலாம். இந்த வாரம் மேஷராசி என்பர்கள் பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சிகரமான தருணங்களை ஓய்வெடுப்பீங்க, அதாவது செலவிடுவீங்கன்னே சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை இது ஏற்படுத்தும். இந்த மாதிரி செலவிடுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிது. நீங்கள் விரும்பும் செயல்களை செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல நேர்மறையான சக்தி உங்கள் உடலில் உருவாகுது. குரு உங்கள் ராசியிலேருந்து 2வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் அதிர்ஷ்டம்தான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய நினச்சிங்கன்னா முதல்ல யதார்த்தங்களை மதிப்பிட்டு அதுக்கப்புறம் முதலீடு செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் பணம் சிக்கிக்கொள்ளும். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபட வேணாம். ஏன்னா அப்படி செஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி உங்கள் பிம்பத்தை கெடுத்துரும். உங்களுக்கு யார்கிட்டருந்துனாச்சும் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அமைதியான உரையாடல் மூலம் நீங்கள் அதை தீர்க்க முயற்சி செய்யணும். உங்கள் ராசியில் பல சுப கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கும் நல்லது கிடையாது. இந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அடியிலும் அவங்க தோற்கடித்து உங்கள் நண்பனாக்குவதில் நீங்கள் வெற்றி தான் பெறுவீங்க. உங்கள் ராசியில் உள்ள சிக்கல்களும் நட்சத்திரங்களும் இந்த வாரம் பல மாணவர்களுக்கு தனிமையாக இருக்க போகுது என்பதை குறிக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் செல்ல பிராணிகளுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலமோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசுவதன் மூலமோ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அனுமன் சாலிசாவை தான் படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மேஷ ராசியில் வார தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து இணையுது. அன்பான பாசமான தொடர்பு வருது. உங்களுக்கு நெருக்கமானவரிடம் அன்பையும் பாராட்டையும் வெளிப்படுத்தலாம். இது ஒரு சிறந்த வாரம். வியாழனுக்கு சந்திரனின் சதுரம் சில தவறான புரிதல்களை கொண்டு வருது. புத்திசாலித்தனமான தொடர்புகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். ரிஷபராசியில் சூரியன் சிறத்தன்மை அளிக்குது. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ரொம்ப அர்த்தமுள்ள அடித்தளமான தொடர்புகளை உருவாக்க இது உதவும். உணர்ச்சி ரீதியாக மேஷராசி என்பவர்கள் புதன் மற்றும் சுக்கிரனுடனான சந்திரனின் தொடர்பு இருக்கனால இந்த வாரம் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. அதற்கு நிதானமாக இருக்கணும். சந்திரன் யுரேனஸுடன் இணையுது. எதிர்பாராத உணர்ச்சி வருது. நீடித்த சர்ச்சைகள் வருது, அதை தீர்க்கணும். மேஷராசிக்காரவங்க சிம்மத்தில் செவ்வாயும் இருக்குது. உங்கள் உடல்நலம் துடிப்பாகவும் சந்திரனின் திரிகோண செவ்வாய் சக்தியால் உந்தப்படுது. சுறுசுறுப்பான செயல்களிலும் உடல் பயிற்சியிலும் ஈடுபட இது ஒரு சரியான நேரம்னே சொல்லலாம். சனியுடன் சந்திரன் 5 சமநிலை பேணுவது அவசியம். அதனால் அதிகப்படியான உழைப்பு இருந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும். வழக்கமான நடைப்பயிற்சி எடுத்துக்கணும். ஊட்டச்சத்து உள்ள பழங்களை சாப்பிடுங்க. மீள்தன்மை உருவாக்கிக்கணும். எல்லாத்துலேயும் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கணும். அடுத்த வாரம் மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துடலாம். வாரத்தின் நிறங்கள் சிவப்பு, தங்கம். வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 4, 11, 29. நீங்கள் ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எண் 7ம் 6ம். மேஷராசி என்பவர்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சந்திரனின் ஆறுமுக லக்னத்தின் செல்வாக்கின் கீழே நீங்கள் இருக்கிறனால இது ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கும். சந்திர திரிகோண செல்வாக்கு உங்களுக்கு தலைமைத்துவத்தை அளிக்கும். ஏன்னா அது அவசர உறுதிமொழிகளுக்கு வழிவகுக்குது. மேஷராசி என்பவர்கள் உங்களுக்கு பயணத்திட்டங்கள் இருக்குது. சந்திரன் திரிகோணத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தன்னிச்சையாக நீங்கள் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஊட்டக்கூடிய புதிய இடங்களை போய் சுற்றி பார்ப்பீங்க. தாமதங்கள் ஆனால் ஏற்படும். பொறுமையாக இருக்கணும். திடீர் பயண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி என்பவர்களுக்கு எது சிறந்ததுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த காலகட்டத்தில் உறுதியுடன் இருப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முடிவுகளை நீங்கள் விரைவாக எடுங்க. விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். நிதி சிக்கல்களை தவிர்க்க இந்த வாரம் உங்கள் நிலையான பட்ஜெட்டிலிருந்து விலக வேணாம். கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்திலேயே ஒரு சரியான நிதி திட்டத்தை உருவாக்கணும். அதில் உங்கள் துணைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உதவியை பெறலாம்.
அதற்கேற்ப உங்கள் பணத்தை செலவிடலாம். உங்கள் ராசியிலிருந்து சனி 11வது வீட்டில் இருப்பதுனால உங்கள் உறவினர்கள் இடத்திற்கு ஒரு சிறிய பயணம் உங்கள் பரபரப்பான வாழ்க்கையில் சிறிது ஆறுதலையும் நிம்மதியையும் அளிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு போதுமான நேரத்தை ஒதுக்குறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவங்க மீது அக்கறை காட்டுவீங்க அப்படின்னு உணரட்டும். இந்த மாதிரி அவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுங்க. உங்களுக்கு புகார் செய்ய அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேணாம். இந்த வாரம் தொழிலதிபர்களாக இருந்தால் வணிகம் தொடர்பான எதையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேணாம், தவிர்த்துருங்க. உங்கள் திட்டத்தை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் சில நேரங்களில் உங்களை பெரிய சிக்கலில் அது கொண்டு போய் விட்டுரும். அதை புரிஞ்சுக்கணும். உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்கள் லட்சியங்களின்படி வெற்றியை பெறலாம். ஆனால் இதற்காக நீங்கள் கல்விக்காக ஒவ்வொரு அடியையும் முடிவையும் எடுக்கையில் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கையில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் உங்கள் பெரியவர்களின் உதவியை பெறலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். புத பகவானும் வெள்ளி பகவானும் பரிவர்த்தனையில் இருக்கிறனால சந்திரனும் சேர்றாங்க. இதனால் உறவுகளில் பயனுள்ள தகவல் தொடர்பு முக்கியத்துவத்தை இது காட்டுது. நீங்கள் உணர்வுகளை உண்மையாக வெளிப்படுத்தணும். கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்களுடன் பார்த்து நடந்துக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் சந்திரனின் வெவ்வேறு அம்சங்கள் இருக்கிறனால மனநிலை பாதிக்குது. உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்படுது. அதனால் தியானம், யோகா அந்த மாதிரி செஞ்சு அல்லது நல்ல இசையை கேளுங்க. இது உங்கள் ஆழ் மனதை நல்ல சமநிலையாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செவ்வாய் கிரகத்தின் பார்வையில் சந்திரன் சஞ்சரிக்குது. அதனால் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஒரு சீராக வழக்கத்தை பராமரிக்கிறது, உணவு முறையை, உடற்பயிற்சி முறையை கவனமாக பின்பற்றணும். அடுத்த வாரம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டால் பச்சை, நீலம் அதிர்ஷ்ட நிறம். 4, 13, 27 அதிர்ஷ்ட எண். அதிர்ஷ்ட ஒத்திசைக்கும் எழுத்து டீயும் ஏயும். உங்களுக்கு அடுத்த வாரத்தில் சூரியன் மற்றும் புதனின் நிலைமை மேஷராசியில் போகிறனால ரிஷபராசி என்பவர்களுக்கு திட்டமிடலில் கவனம் போயிடுது. புதிய திட்டங்கள் உங்களுக்கு தோணுது. அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். பணிகளை திறம்பட நிர்வகிக்க உங்கள் வலுவான பொறுப்புணர்வு மற்றும் நடைமுறை உணர்வை பயன்படுத்தணும். பயணத்தை எடுத்துக்கிட்டால் சந்திரனின் மாற்றம் குறுகிய பயணங்கள் ஏற்படும். புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு நல்ல மன நிறைவு அது அளிக்கும். வேலை தொடர்பான பயணமாக இருந்தாலும் சரி, ஓய்வு நேர பயணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது நல்லதையே கொடுக்கும். இருந்தாலும் பயணம் போகையில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. எதிர்பாராத மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்திலையும் ஆளுமையிலும் மேம்படுத்த முயற்சி செய்யணும். இந்த சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்காக நீண்ட தூரம் நடந்து போகணும். முடிந்தால் நீங்கள் பச்சை புல்லை வெறுங்காலுடன் நடந்தால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண் தொடர்பான பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருமளவில் நிவாரணம் இந்த மாதிரி நடந்தீங்கன்னா அளிக்கும். உங்கள் ராசியிலேருந்து 4வது வீட்டில் இருக்கையில் இந்த வாரம் தவறுதலாக கூட எந்த நிலம் அல்லது சொத்திலும் முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். ஏன்னா இந்த முதலீட்டின் காரணமாக நீங்கள் பண இழப்பை சந்திக்க நேரிடும். மேலும் குடும்பத்தில் நிதி சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக தாராளமாக செலவு செய்வதையும் அவர்களுக்கு பரிசுகளை வாங்குவதையும் பார்க்கலாம். இந்த வாரம் மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய விஷயங்களை செய்ய தொடங்க விரும்புவீங்க. இந்த படைப்பு நடனம், பாடல், ஓவியம் போன்ற உங்களின் எந்த ரகசிய கலைகளுடனும் தொடர்புடையதாக இருக்கலாம். இருந்தாலும் இதை செய்யல உங்கள் தொழில் வாழ்க்கையும் அதன் இலக்குகளையும் நீங்கள் மனதில் கொள்ளணும். இந்த வாரம் கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்பு நல்ல பலன்களை தரும்.
மேலும் நீங்கள் உயர்கல்வியை தொடர நினச்சா இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்கத்தான் வேணும். புதாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த தனிப்பட்ட உறவுகளில் நல்லிணக்கம் மற்றும் புரிதலின் காலம் மாறுது. சந்திரனின் நேர்மறையான அம்சங்கள் அதனால் பயன் கிடைக்குது. உங்களுடைய அன்புக்குரியவருடன் தொடர்பு சூப்பராக மாறுது. இதயபூர்வமான உரையாடல்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நெருக்கத்தை அளிக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். இது தவிர அடுத்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு பயணங்கள் இருக்குது. நீங்கள் புரிதலுடன் செயல்படுவீங்க. ஆழ்ந்த சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பச்சாதாபத்தை இது வளர்க்குது. மற்றவங்கள்ட்ட நுண்ணறிவு மட்டத்தில் நீங்கள் அனுமதிக்கணும். இருந்தாலும் அதிகப்படியான உணர்தின் குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றும் தனிப்பட்ட எல்லைகளை பராமரிக்கணும். உங்கள் உணர்வுகளை செயலாக்கவும் எழுதவும் இந்த நேரத்தை பயன்படுத்தணும். கவனிக்க வேண்டிய வடிவங்களை வெளிப்படுத்தணும். தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரப்போகுது. இந்த வாரம் உடற்பயிற்சி மற்றும் மனத்தளர்வு இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடற்பயிற்சி செஞ்சால் தானாக மனத்தளர்வு போகுது இல்லையா? உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக்கணும். சுறுசுறுப்பாக இருக்க இது ஒரு காலகட்டம். ஏன்னா ஓய்வு மீட்சிக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அந்த ஓய்வு எடுக்க சீரான உணவை பராமரிக்க வேண்டி வருது. அடுத்த வாரம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டால் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை, அதிர்ஷ்ட எண் 3, 8, 14, ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்து டீயும் பியும். மிதுனராசி என்பவர்கள் பயணம் தொடங்க உறுதியளிப்பீங்க. தொழில் வாழ்க்கை சம்பந்தமாக ஒரு பயணம் இருக்குது. விரைவான மாற்றங்கள் வரும். அதில் கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத வாய்ப்புகள் வர தயாராக இருக்குது. அதுக்கும் நீங்கள் தயாராகுங்க. சவால்களை எதிர்கொள்ளவும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறவும் ஒரு நல்ல பாலமாக தகவல் தொடர்பு அமையப்போகுது. இந்த பயணம் குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தந்துடும். அதிகபட்ச மகிழ்ச்சி கடைசி நிமிட மாற்றங்களுக்கு ஒரு திறவுகோலாக இருக்கும். பயணத்தின் போது ஏற்படும் தொடர்புகள் வாழ்நாள் முழுவதும் நட்பையோ அல்லது தொழிலையோ உங்களுக்கு விரிவுபடுத்த அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்தோம். 21/4/2025 27/4/2025 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு ஒரு யூஸ்ஃபுல்லாக பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.